சார், ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? உங்க மான்குட்டிய செருப்ப பாத்துக்கிற பையன் காப்பாத்துறான். எந்த மான்குட்டிய? மல்லி, மல்லி, என்னாச்சுமா உனக்கு? நம்ம ஊர்ல இருந்து எதுக்கு இந்த ஊருக்கு வந்தோம்? என்னையே கேள்வி கேக்குறியா? மல்லிய தேடி வந்தோம். கிடைச்சாலா? இன்னும் இல்ல. உங்களோட மான்குட்டி இந்த ஊர் கோவில் வாசல்ல செருப்ப பாத்துக்கிற பையன் பங்காரியோட நெருக்கமா பழகுறான். அவனும் எப்பவும் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அவ்வளோ தைரியமா அவனுக்கு? என் பூட்ஸ் காலுக்கு கீழே இருக்க வேண்டிய அவனுக்கு என்னோட மான்குட்டி கேக்குதா? எதுக்குமா மல்லி அழற? என்னமாச்சு? இது பாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுமா, என்னாச்சு? யாராவது ஒண்ணு திட்டினாங்களா? கோயில்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? பாட்டி ஒண்ணு திட்டினாங்களா? நீ சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என் முகத்தை பார்த்து என்னாச்சுன்னு சொல்லு. மாட்டா, உங்க முகத்தை பார்த்தா என் அழுகை இன்னும் அதிகமாயிடும். அதுக்குன்னு இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என் முகத்தை கொஞ்சம் பாருமா. சொல்லு, என்னாச்சு? அந்த விருப்பாக்ஷன் கதையை முடிக்கிறதுக்கு நான் அவன் கையில துப்பாக்கிய கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட மான்குட்டி மேல அவன் பார்வைப்படுதா? ஒண்ணும் இல்ல, நீங்க எவ்வளவு நல்ல அப்பாவா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம், நீங்க என்கிட்ட விசாரிக்கவும் வேண்டாம். நீங்க எவ்வளவு பாசமா அக்கறையா என்கிட்ட விசாரிக்கிறீங்க. எனக்கு இதுவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. சுந்தரிக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கல, வாழ்க்கை ஃபுல்லா உங்களோட பாசத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா நான் கொடுத்து வச்சவன், அதனாலதான் உங்க பாசம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு நரக வேதனைன்னா என்னன்னு காட்டுறேன். என் இடுப்புல மாட்டிருக்கிற பெல்ட்டை கழட்டி 2 விளாசுனா அவன் சரியாயிடுவான். அவன்கிட்ட கொடுத்த துப்பாக்கி மூலமாவே அவனுக்கு மோட்சத்தை காட்டினா என் மான்குட்டி என்கிட்ட வந்து சேர்ந்துரும். உன்னை நான் விட மாட்டேன்டா. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.